வணக்கம். வில்வதுளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண்ணால் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துறோங்க. நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் விருத்திட்டமலை, அதாவது திட்டமலை மலைக்குன்றில் அமைந்திருக்கும் குழந்தை குமாரசாமி திருக்கோயிலுங்க. மிக அழகிய திருக்கோயிலுங்க, மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. மல்லாடும் எம்புல வேடர் தங்கள் வசமாய் அணிந்து திரியும் இப்பொல்லாத மாலை மனமான எந்தன் உள்ளம் புலமில் குறைகின்ற அடிமையில்லாத வண்ணம் அமைந்ததென்னதற்கு அடிமைப்படுத்தி அருள்வாய் செல்லாரும் சோரைசூழ் திட்டமா மலைமேல் நின்ற சிவஞான தெய்வமாமணியே என துதி பாடல் பெற்ற ஒரு அழகிய திருத்தலம் தாங்க இது. திட்டமலை என்னும் மலையின் குன்றின் மேல் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த திருக்கோயிலானது இக்கோயிலின் ஆலை கருவுரையில் இணையாளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் குழந்தை குமாரசுவாமி, அதாவது பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணியைப் போலவே நின்ற திருக்கோலத்தை நமக்கு அருட்காட்சி அளிக்கிறார். ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானியுடன் அருட்காட்சி அளிக்கும் உற்சவர் முத்தி அதவுடன் மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. ஒரு புராண வரலாற்று நிகழ்வின்படி எம்பெருமான் முருகன் தேவர்களுக்கு இம்மலைத்தலத்தில் விருந்திட்டதால் முக்காலத்தில் விருந்திட்ட மலை என்று அழைக்கப்பட்டு அப்பெயரே மருவி பிற்காலத்தில், அதாவது தற்பொழுது அழைக்கப்படும் திட்டமலை என்றானதாக கூட தல வரலாறு கூறுகிறது. உள்ளூர் மக்களைத் தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத பல பழமையான முருகாலயங்களில் சில 100 படிகளே அமைந்துள்ள இத்திருக்கோயிலும் ஒன்று. நம் வேலவனை தரிசிக்க வாகனங்களிலும் செல்ல மலைமேல் பாதை வசதி அமையப்பட்டிருக்கிறது. குழந்தை வரம் அருளிடும் குமாரசுவாமி என போற்றப்படும் இத்தல இறைவனின் தல விருட்சம் பனை மரம். மலைக்குன்றின் கீழே நம் கந்தனின் தந்தை, அதாவது ஈசனின் அணை அமைந்துள்ளது மற்றொரு தலச்சிறப்பாக கருதப்படுகிறது. சிறப்புமிகு கந்தசஷ்டி உட்பட கந்தனுக்கு உகந்த அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்திருத்தலத்திலும் நலமும் வளமும் சிறக்க நடைபெறும் செவ்வாய் வழிபாடு மிக விசேஷமாக, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வார செவ்வாய் நடைபெறும் சத்ரு சம்ஹார ஹோமம் தலச்சிறப்புகளில் முதன்மையானதாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு முருக பக்தர்களும் தரிசிக்க வேண்டிய முக்கியமான அறுபடை வீடுகளை தாண்டியும் இந்த கோயிலுக்கும் தாங்கள் அனைவரும் வர வேண்டும் என்பதுதாங்க எங்கள் குழுவின் ஆசையாகவே இருக்கிறது. அது உங்கள் ஆசையாக இருக்க வேண்டும் என்பதுதாங்க எங்களுடைய ஆசை. ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறதாங்க, இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தாலே போதுங்க. புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வாறு புராதனமான கோயிலுக்கு நீங்கள் ஆதரவு தந்தாலே போதும். தரும்போது அந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. இந்த காணொலியை கண்டுபெறாவது இது போன்ற புராதனமான கோயிலுக்கு நீங்கள் தருவீர்கள், ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அழகாகவே இருக்குங்க. ஏன்னா அப்படி செஞ்சால் தான், அந்த மாதிரி ஒரு ஆதரவு தான் இந்த கோயிலில் பணியாற்றும் ஊழியர்களின் வீட்டில் ஒரு வேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.